இந்தியன் என்பது என் பேரு, இந்திய நாடு என் வீடு. இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. திசை தொழுதுருக்கரு என் தோழ. சுதந்திர தின விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் பெற்றோர்களையும் மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிழே எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Honorable Chief Guest, we are requesting you to hosting our national flag. Please sir.
We all should salute our freedom fighters who fought for our freedom without caring for their lives, family and emotions. We should salute the father of our nation, Mahatma Gandhi, who traveled a long distance restlessly for our freedom and equality. The 15th August, Independence Day of India, is celebrated all over the country with lots of happiness. We all should come forward and taking the pledge of serving our country from our hearts and will take care of its pride, honor and respect. Thank you. Jai Hind. Thank you, friend. Now Tamil speech is given by our friend Madhubala. இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத அன்னை அடிமைப்பட்டிருந்த போது அவளை விடுவிக்க பொங்கியிருந்தவர்கள் பலர். அந்நீரின் ஆட்சியை எதிர்த்து இந்தியர் பலர் தங்களின் உயிர் உடல் உடைமைகளை இழந்தனர். இது மட்டுமா, எண்ணற்றவர்களின் தியாகத்தின் பயனால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நம் நாடு விடுதலை பெற்றது. உலகில் உரிமை பெற்ற நாடாக ஒளி வீச தொடங்கியது. ஆயிரம் தியாகிகளின் தியாகத்தால் நாடு விடுதலை பெற்றது. நாம் உரிமை பெற்ற மனிதர்களாய் உலாவி வருகின்றோம். அவர்கள் பெற்று தந்த விடுதலை மீண்டும் பறிபோய் விடாமல் ஒற்றுமையாய் வாழ்வது நம் ஒவ்வொரு இந்தியரின் கடமையாகும். இதுவே விடுதலை வீரர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கைமாறாகும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now Hindi speech is given by our friend Sheila. सबको सादर प्रणाम। हमारा देश भारत है, हमारी जन्मभूमि में प्राणों से अधिक प्यारी है। हमारा देश 15 अगस्त 1947 में आजाद हुआ। हमारा देश की आजादी के लिए गांधी जी, नेहरू जी, राजा जी, उनकी तरह कई नेताओं अपने तन मन को त्याग किया। भारत के सबसे बड़े महापुरुष गांधी जी ने सत्य और अहिंसा के द्वारा भारत को आजादी दिलाई। आज हम अपना 68 स्वतंत्रता दिवस मना रहे हैं। उस दिन विद्यार्थियों हम सब 3 प्रतिज्ञा लेना अवश्य है। पहला, अच्छी तरह पढ़ना। दूसरा, बुरे छात्रों से मित्रता नहीं रखना। तीसरा, अपने देश को प्यार करना। आज का विद्यार्थी कल का नागरिक है, इसीलिए देश की प्रगति और उन्नति का आभार विद्यार्थी पर है। धन्यवाद। जय हिंद। Thank you, friend. We are inviting our chief guest to give a few words about Independence Day. இப்பள்ளியில் 68வது சுதந்திர தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் பள்ளியினுடைய நிர்வாகஸ்தர் ஒருவரான அருமை நண்பர் V.S. ரங்கநாதன் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, இங்கு கூடி இருந்து பார்வையிடும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது 68வது சுதந்திர தின விழாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினமானது நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், 1947 ஆண்டுக்கு முன் நம் மூதையர்கள் இந்த நாட்டினுடைய அங்கியல் படையெடுத்து வந்து
இந்தியாவை ஆதிக்கம் செலுத்தி அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அந்த அடிமையை வேரோடு அறுக்க வேண்டும் என்பதிலே பல மூளையர்கள், பல தலைவர்கள், பல இளைஞர்கள் இந்த நாட்டுக்காக போராடி, அதில் போராடியவர்களும் போராடி மாண்டு மண்ணில் புதையுண்டவர்களுக்கும் நினைவாகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் ஒரு நன்னாள் ஆகும். நம் நாடு சுதந்திரம் பெற்ற நாள். இன்று பெற்று 67 ஆண்டுகள் முடிந்து 68வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் முன்னேறி இருக்கிறது. எல்லா வழியிலும் முன்னேறி இருந்தாலும் வறுமை தாங்கமாடிக்கொண்டே தான் இருக்கிறது. இதற்கு காரணம் இயற்கையுடன் மனிதன் விளையாட ஆரம்பித்து விட்டான். இயற்கை என்பது மனிதனுக்கு கொடுத்த பெரிய அரிய சொத்தாகும். அந்த அரிய சொத்தை மலைகளில் உள்ள மரங்களை வெட்டுவதும், ஆறுகளில் உள்ள மணல்களை அள்ளுவதும், இந்த நாட்டிலே மனிதனே இயற்கையோட விளையாட ஆரம்பித்து விட்டான். இது வருங்காலத்தில் மனிதனுக்கு வறட்சியை ஏற்படுத்தி பெரும் பஞ்சத்தை ஏற்படுத்தும். இந்த நிலை இன்றைக்கு தெரியாது. இதையெல்லாம் போக்குவதற்காகத்தான் உங்களை போல இளைஞர்கள், பிள்ளைகள், மாணவ மணிகள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். முதலில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த சுதந்திரம் பெற்ற 64 ஆண்டுகளுக்கு முன் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது. தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் என்று. ஆனால் 67 ஆண்டு காலமாக எந்த ஆட்சியாளரும் செய்யவில்லை. இன்று வந்த ஆட்சியாளர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நதிகளை இணைப்பது என்று. அந்த நதிகளை எல்லாம் இணைத்தால்தான் பஞ்சமும் சீலமும் தென் தமிழ்நாடும் பசுமையாக இருக்குமே ஒழிய அது இணைக்காவிட்டால் வறுமையும் பஞ்சமும் தான் ஆகும். அதை அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டுடைய மக்களை நல்ல முயற்சியை வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தில் அவர்கள் இந்த நதி நீர்களை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் நன்றாக படிக்க வேண்டும். யார் எதிரில் போவோம் என்பது உங்களுக்கு தான் தெரியும். மாணவ மாணவிகள் படிப்பதிலே அவர்கள் கவனம் எங்கு செலுத்தப்படுகிறதோ அந்த படிப்பிலே தான் தகப்பனார் தாய் சென்ற வேண்டுமே தவிர என் பிள்ளை இன்ஜினியராக வேண்டும், மருத்துவராக வேண்டும் என்று நினைப்பது மிகவும் மிகவும் தவறு. படிக்காதவன் அதெல்லாம் படிச்சுட்டு போய் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு வேலை இருக்குது. உங்களுக்குன்ட்டு உங்கள் தகுதிக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.